ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு எவல்ட்ரு க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது வரக்கூடிய ஆகஸ்ட் 15 கிராம சபை கூட்டம் நடக்க போகுது. இந்த கிராம சபை கூட்டத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்ன பெனிஃபிட்லாம் உங்களுக்கு அடையும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிராமத்துலேயுமே கிராம சபை கூட்டம் நடக்க போகுது. இந்த கிராம சபை கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா காலை 11 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் யார் வேணாலும் கலந்துக்கலாம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூட்டத்தில் 12 வகையான அம்சங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும். கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவு, கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை, தூய்மையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்வது போன்ற குறித்து ஆலோசனை செய்ய வேண்டும். கிராம ஊராட்சிகளில் இணையவழி ஊராட்சிக்கான வரி மற்றும் கட்டணங்கள் செலுத்த இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இது குறித்து விவரங்கள் கிராம சபை கூட்டத்தில் பகிர வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராம சபை கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவு பற்றி கணக்கிடுவாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கையை சப்மிட் பண்ணணும். தூய்மையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்வது, இது எல்லாமே ஆலோசனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சிகளில் இனிமேல் பார்த்திங்கன்னா இணைய வழி மூலமாகவே, அதாவது ஊராட்சிக்கான வரி செலுத்துறது, அதாவது கட்டணம் செலுத்துறது, குடிநீர் வரி, தொழில் வரி, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் ஆன்லைன் மூலமாக செலுத்தப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஊராட்சிகளில் இணைய வழியாகவே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிகழாண்டில் ஜூலை 31 வரை ஊரக வேலை உறுதி திட்டம், அதாவது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் அறிக்கையை விவாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் இந்த கிராம சபை கூட்டத்திலேயே சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அத்துடன் வேலை உறுதி திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட மனித சக்தி நாட்கள், மேற்கொள்ளப்பட்ட செலவு ஆகிய விவரங்களை பட்டியலிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தூய்மை பாரத இயக்கம், அதுபோக ஜல் ஜீவன் ஆகியவை தொடர்பாகவும் விவாதிப்பதுடன் இதர அம்சங்கள் ஏதேனும் இருந்தால் அதையும் கிராம சபை ஒப்புதலுக்கு கொண்டு வரலாம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதில் தூய்மை பாரதம், அதுக்கப்புறம் ஜல் ஜீவன், இந்த தூய்மை பாரதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் கிராமம் தூய்மையாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை பற்றி பேசலாம். அதுக்கப்புறம் ஜல் ஜீவன், அதாவது இலவச வீடு திட்டம். அது போக பார்த்திங்க அப்படின்னா இப்போ கலைஞரின் கனவு இல்ல திட்டம் செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 15 பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த கிராம சபை கூட்டத்தில் கேட்கலாம். ஸோ 1 லட்சம் இலவச வீடுகள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான பெயர் பட்டியலில் இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை உங்கள் கிராமத்தில் உங்கள் ஊராட்சியில் நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா பட்டா, சிட்டா, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது வாங்க முடியல அப்படின்னா அதை பற்றி அங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதையும் கேட்டுக்கலாம். அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதர ஏதாவது அம்சங்கள் ஏதேனும் தேவை இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அங்கேயே ஒப்புதலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு குக்கிராமத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராம சபை கூட்டம் அப்படின்னு நடக்குது. இது காலை 11 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நடக்க போகுது. பார்த்திங்கன்னா அரசோட திட்டங்கள்லாம் இருக்குது. பட் இந்த ஊராட்சியில் செயல்படுத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் அதை விவாதிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. பொதுமக்கள் கலந்துக்கலாம், மகளிர் சுய உதவி குழுக்கள் கலந்துக்கலாம், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தன்னார்வலர்கள் இவங்க எல்லாமே கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கிராமத்தில் வருகின்ற 15 நடக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் அனைவரும் பங்கேற்று பயன்பெறலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.